வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு மாதிரியான யோகங்கள் வேலை செய்யும். யோகங்கள் ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. யோகம் இல்லாத மனிதனே கிடையாது. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன். யோகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு யோகம் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி யோகங்கள் செயல்படும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறும்போது கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி அந்த யோகம் செயல்படும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகம் பேர் திரிகோண யோகம். திரிகோண யோகம் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் தனக்கு ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்தால் இந்த யோகம் ஏற்படுது. அதாகப்பட்டது சூரியனுக்கு 1, 5, 7, 9லேயோ 1, 5, 9லேயோ அல்லது சந்திரனுக்கு 1, 5, 9லேயோ அல்லது செவ்வாய்க்கு 1, 5, 9லேயோ சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க 3 பேரும் இருக்கணும் அப்படிங்கிறது விதி, இந்த யோகத்தோட விதி. இந்த மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் அமரும்போது இதனால் என்ன பலன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகரோட உடன் பிறந்தவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் தன்னோட சகோதரர்களுக்காக தியாகத்தையும் செய்யக்கூடிய மனப்பாவம் உடையவர். ஒருவரை கண்டவுடனே அவர்களுடைய குணாதிசயத்தை அலசி ஆராயும் தன்மை உடையவர். அதே போல் சபைகளில் சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். பார்த்திங்கன்னா, இந்த மேடை பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் மேடையில் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி மேடை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. அதே போல் பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அறியும் சக்தி உடையவர்கள், அதாவது முக்காலத்தையும் உணரும் சக்தி உடையவர்களாக இருப்பாங்க இந்த ஜாதகர். இந்த யோகத்தில் சூரியன் மேசம், சிம்மம், தனுசில் இருந்தால், அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் மாதுரிய யோகம் என்று அர்த்தம். அதே போல் சந்திர பகவான் ரிஷபம், கன்னி, மகர ராசியில் இருந்தால் அதாகப்பட்டு உச்சம் அல்லது நட்பு இந்த வீடுகளில் இருக்கணும். இருக்கும்போது விதிர் யோகம் என்று பொருள். அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்திலேயோ துளாராசிலேயோ கும்பராசிலேயோ இருந்தால் பரமபத யோகம் என்று பொருள். மொத்தத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் திரிகோண யோகம்னு ஜோதிட ரீதியாக விவரிக்கப்படுது. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிற்காலத்திலேயோ இல்லை நடைமுறையிலையோ இல்லை இதுக்கு முன்னையோ கண்டிப்பாக ஒரு யோகாதிபதியாக இருந்திருப்பீங்க. நல்ல பேரும் புகழோட சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பேச்சாற்றல், பேச்சு போட்டிகளில் பங்கு பெறுவராக இருப்பீங்க. தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக விட்டு கொடுத்து அவங்களுக்காக பல தியாகங்களை பண்ணக்கூடிய ஜாதகராக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.